வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் கூலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. கலெக்டர் பிருந்தாதேவி முன்னிலையில் தமிழக சுற்றுலா அமைச்சர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். போட்டியில் 450 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசு கொடுப்பதில் தகராறு நடைபெற்றது. விழாவிற்கு வந்திருந்த விருந்தினர்கள் காளை உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசு வழங்கினர். அதிமுக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன், ஆத்தூர் எம்எல்ஏ ஜெயச்சந்திரன் தலா 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கினர். மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள், மாட்டின் உரிமையாளர்கள் என 35 பேர் படுகாயமடைந்தனர். 2 பேர் மேல் சேலம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒருவர் ஆத்தூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கும் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். ஊராட்சி மன்ற தலைவர் தர்மலிங்கமான 1 லட்சம் சிங்கம் ராஜ் சோழை மாடுதான் அருமையான மாடு வெற்றி பெற்றப்பா. சோழமேடு முருகன் முன்னே அருமையானபடி மாடுபிடி வீரர் வெற்றி பெற்றார். இந்த ஜல்லிக்கட்டு முதல் வழங்கினார். வாங்கிக்க. சென்னை மதுரவாயல் ஆலம்பாக்கம் பாரதிதாசன் நகரில் மெட்ரோ குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருகிறது. மக்கள் மெட்ரோ குடிநீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குடிநீரை பயன்படுத்துவதால் உடல் அரிப்பு, தோல் நோய் மற்றும் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 4 ஆண்டுகளாக கழிவுநீர் கலந்து வருவது குறித்து புகார் கூறியும் நடவடிக்கை இல்லை என வேதனை தெரிவித்தனர். தனியாரிடம் ஒரு குடம் 10 ரூபாய் விலை கொடுத்து வாங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தனர். ஐயோ, தண்ணி நாத்தம் சொல்ல முடியல. உடம்பு சரியில்லாத உக்காந்துக்கிறேன். நான் ராத்திரிலாம் ஜுரம் எனக்கு. நான் என்ன செய்ய முடியும் சொல்லி? வயசு 75 ஆகுது எனக்கு. 10 ரூபா தண்ணி எத்தனை கொடை எடுத்து நாங்கள் குடும்பம் பண்ணுறது? எனக்கு குழந்தை குட்டி இல்லை எங்களுக்கு. சொல்லுங்க நீங்களே. நாங்கள் போனாலும் எடுக்கிறதில்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க. எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறது, இருக்கவங்க ஃபோன் பண்ணுறாங்க. சாக்கடை தண்ணி ஒரே நாத்தம், உள்ள குடும்பம் பண்ணவே முடியலைங்க. என்னால் தயவு செய்து சொல்கிறேங்க. நாங்கள் எங்கெங்க 10 ரூபா தண்ணி எத்தனை கொடை எடுக்கிறது? நாங்கள் வேலைக்கே நான் போகிறதில்ல. நான் வீட்டில் உட்காந்து கிடக்குறேன். நான் வயசு 75 ஆகுது. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வரி கரெக்டாக கட்டுறேங்க. நாங்கள் வரி பற்றி பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தண்ணி சரி பண்ணி விடுங்க, தயவு செய்து சொல்கிறேங்க. எங்கள் உடம்பு ஒரே அரிக்குது. ராத்திரிலாம் ஜுரம். ஆஸ்பத்திரி போய் மாத்திரை வாங்கினாலும் அதுவும் வேலை செய்ய மாட்டேன்னுது. மெடிக்கல் ஷாப் மாத்திரை வாங்கி போட்டாலும் வேலை செய்யலை. டாக்டர்கிட்ட போனாலும் 500 ரூபாய் 600 ரூபாய் ஊற்றுறாங்க. எங்கே போவோம் நாங்கள் சொல்லுங்க? நான் வேலைக்கும் போகிறதில்ல. நான் எப்படி சாப்பிட்றது? நான் என்ன பண்ணுறது? சொல்லுங்க சார். நீங்களே தயவு செய்து, உங்களுக்கு தயவு செய்து சொல்கிறேன். உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்றது சீர் பண்ணி கொடுங்க கொஞ்சம். கம்மிடுங்க. 3-4 வருஷமா இதே மாதிரி தாங்க அவதி போடுறோம். நாங்கள் 4 வருஷமா அவதி போடுறோம். நாங்கள் 4 வருஷமா நாத்தம் உள்ள குடும்பம் பண்ண முடியுமா பாரு? நானுங்க 25,000 செலவு பண்ணி போட்டுறாங்க. என்னங்க பழம் அடைஞ்சோம்? நாத்தம் தாங்க அடிக்குது. வரி கரெக்டா கட்டுறோம். இப்ப ஜனவரி மார்ச் மாதம் கட்ட சொல்லிக்கிறாங்க. என்ன மறுபடியும் 1000 ரூபாய் கொடுத்தா 3 ரூபாய் 4 ரூபாய் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபாய் கட்டுறேன் நான். வரி தெரியுமா? நோட்டீஸ் எடுத்து காமிக்கிற மாதிரிங்க. என்னங்க நாங்கள் குறை வைக்கிறோம்? வரி கட்டாதுக்கிறோமா? ஆமா, நீ வரி கட்டலன்னு சொல்லுங்க. கரெக்டா வரி கட்டுறோம். ஜனவரி மார்ச் மாதம் கட்ட சொல்லிக்கிறாங்க. நான் மறுபடியும் அதிகாரி என்ன சொல்றாங்க? அதிகாரி சொல்றாங்க போன் பண்ண சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க. அதான் பண்றாங்க. நாங்க நிறைய வாட்டி மனு கொடுத்துட்டோம். இந்த 146 கொடுக்குற அந்த ஃபண்ட்ஸு இதெல்லாம் எங்க போகுது? ஏன் அதை இப்போ ஒரு கவுன்சிலர் இல்லைன்னா அதை யாரும் கவனிக்க மாட்டீங்களா? அப்படியே விட்டுருவீங்களா? எங்க வார்டுக்கு ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனாவது நடந்த வணக்கமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவர் வீட்டுக்கு எத்தனை வாட்டி நாங்கள் போனதுனால அவரும் கரெக்டாக எங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு ஏதாவது இந்த டேங்க் வச்சிருக்காரு, அந்த டேங்க்ல தண்ணி ஊற்றுவாரு, இதெல்லாம் கூட செஞ்சாரு. அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த வார்டு பார்த்தீங்கன்னா அனாதையா இருக்கு. நான் 2 விஷயம் பண்ணுங்க நீங்க, சரிங்களா? ஆமா, இப்போ எங்களுக்கு ஆமா, அதை 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருக்கும்போது நாங்க அவங்ககிட்ட போய் சொன்னோம். அதுக்கப்புறம் நம்ம தளபதி ஆட்சிக்கு வராரு. அவராவது நம்ம கஷ்டம் தீர்ப்பாரு அப்படின்னு பார்த்தா தீர்க்கவே இல்லை. இன்னைக்கு 3.5 வருஷம் ஆச்சுங்க. இப்போ எப்பதான் அவங்க சரி பண்ணுவாங்க? இதை எங்க தளபதியாக்கே நான் சொல்றேன், இதை சரி பண்ணி கொடுங்க ஐயா. உங்களால கவனம் செலுத்தணும். அதனாலதான் நாங்க மக்கள்லாம் டிவிக்கு முன்னாடி வர அளவுக்கு நாங்க வச்சிருக்கோம். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் 178வது ஆராதனை விழா சிறப்பாக நடைபெற்றது. திருவையாறு காவிரிக்கரையில் 1847ஆம் ஆண்டு சுவாமிகள் முக்தியடைந்தார். தியாகராஜ சுவாமிகள் இயற்றிய தெலுங்கு கீர்த்தனைகள் கர்நாடக சங்கீத உலகில் புரட்சியை ஏற்படுத்தின. தியாகராஜ சுவாமிகளை நினைவு கூறும் வண்ணம் ஆண்டுதோறும் பகுள பஞ்சமியில் இசை அஞ்சலி நடைபெறும். விழாவின் முக்கிய நிகழ்வான பஞ்சரத்ன கீர்த்தனை இசை அஞ்சலி இன்று சிறப்பாக நடைபெற்றது. தியாகராஜ சுவாமிகள் உருவ சிலைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள், இசை ரசிகர்கள் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடினர்.
இது தியாகராஜ சுவாமியோட 178வது ஆராதனை. ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட தொடர்ந்தாப்புல 16 வருஷமாக நான் வந்துட்டுருக்கேன். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக பஞ்சரத்ன கீர்த்தனைகள் ஆலாபனை வந்து நடைபெற்றது. உலகத்துலேருந்து நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம், மனசுக்கு நிறைவான ஒரு விஷயம். எங்கள் அப்பாவோட சொந்த ஊர். ஸோ இங்கே வருதுங்கிறது வருஷா வருஷம் என்னோட ஒரு ரிச்சுவலாக நான் வச்சுருக்கேன். திருவையாறு தியாகராஜ ஆராதனையில் 25+ இயர்ஸாக நான் கலந்துக்கிற மிகப்பெரிய ஒரு ஃபார்ச்சூன் எனக்கு கிடச்சிருக்கு. இதை என்னோடய லைஃப்லேயும் மியூசிக்கல் கரியர்லேயும் நான் ரொம்ப பெரிய ஒரு பிளெஸிங்காக நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு விழாவில் வந்து டேக் பார்ட் பண்ணுற பஞ்சரத்ன கிருத்திகள் ரெண்டிஷன் ஆகட்டும் சரி, என்னோடய சோலோ கான்சர்ட் ஆகட்டும் சரி. ஸோ என்னோடய சின்ன வயசுலேருந்தே தவறாமல் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரேன் நினைக்கிறப்பவே எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய பிளெஸிங்காக இருக்குது. அண்ட் இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் நமக்கு மிக பிரம்மாண்டமாக வந்து அதாவது அமைச்சர் கொடுக்குற கமிட்டிக்கு வந்து இந்த தருணத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 178வது தியாகராஜ ஆராதனை அதில் கலந்து கொள்வதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த புண்ணிய பூமியில் இந்த 5 பஞ்சரத்ன பாடுறதுல அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. பஞ்சரத்ன கீர்த்தனைகள் வந்து நாட்டை, கவுள, அரபி, வராளி, ஸ்ரீராகத்தில் அமைந்துள்ளன. இவை பாடுவது வந்து ரொம்ப கடினம். ஏன்னா இவ்வளோ ஆயிரக்கணக்கான வாய்ஸஸ் வந்து குரல்கள் வந்து ஒன்றாக சேர்ந்து பாடுவது ஒரு ஒப்பனை கிடையாது, ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது. அது வந்து கடவுளோட கிருப்பையில் தான் நடக்கிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த தடவை வந்து ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. ஈஸியாக வந்து உக்காண்டோம், கிளம்பரிச்சியே ரொம்ப சுலபமாக முடிஞ்சது. அவங்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டோம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த 10ஆம் தேதி சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு 19ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தானம் அறிவித்திருந்தது. அதன்படி 10 நாட்களில் 7 லட்சம் பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அதற்கான ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்துள்ளது. 10 நாட்களுக்கு உண்டான 300 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. இதுவரை 1.20 லட்சம் டிக்கெட்டுகள் ஆன்லைனில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இலவச தரிசனத்திற்காக 4.80 லட்சம் டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர ஆந்திர முதல்வர், அமைச்சர்கள், MP, MLAக்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், அறங்காவலர் குழு உறுப்பினர்கள், தேவஸ்தான ஊழியர்கள், போலீசார் குடும்பத்தினர் மற்றும் அவர்களின் பரிந்துரையின்படி அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மற்றும் சர்வ தரிசன டோக்கன் இல்லாத பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அறிவித்தபடி அனைத்து டிக்கெட்டுகளும் முடிந்துவிட்டதால் டிக்கெட் உள்ளவர்கள் மட்டுமே சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். திருமலைக்கு வரும் பக்தர்கள் திருமலையில் உள்ள மற்ற பகுதிகளையும் சுற்றி பார்க்கலாம். பிற சன்னதிகளிலும் சுவாமி தரிசனம் செய்யலாம். மூலவர் தரிசனத்திற்கு 19ஆம் தேதி இரவு வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் வழியாக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு 20ஆம் தேதி காலை முதல் இலவச தரிசனத்தில் அனுமதிக்கப்படுவர் என தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர் விடுமுறையின் காரணமாக திருமலையில் மூலவர் தரிசனம் இல்லாவிட்டாலும் மற்ற இடங்களில் சுற்றி பார்ப்பதற்காக பக்தர்கள் வந்தபடி உள்ளனர். இதனால் திருமலையில் எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மார்கழி முடிந்தும் பனியின் தாக்கம் தொடர்வதால் வட மாநில ரயில்கள் தாமதமாக வருகின்றன. புதுடெல்லியில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு இயக்கப்படும் கேரள எக்ஸ்பிரஸ் 17ஆம் தேதி காலை 11:40க்கு திருப்பூருக்கும் மதியம் 12:32க்கு கோவைக்கும் வரவேண்டியது 8 மணி நேரம் தாமதமாக இரவு 7:45க்கு திருப்பூரையும் இரவு 8:50க்கு கோவையையும் சென்றடைந்தது. திப்ருகர் கன்னியாகுமரி விவேக் எக்ஸ்பிரஸ் காலை 9:45க்கு வரவேண்டியது 4 மணி நேரம் தாமதமாக மதியம் 2க்கு பின் திருப்பூரை கடந்து சென்றது. மார்கழி முடிந்து தை பிறந்தும் பணி தொடர்வதால் காலை 8 மணி வரை முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே ரயில்கள் செல்கின்றன. தமிழகத்தை விட வட மாநிலங்களில் பனிமூட்டம் அதிகம். குறிப்பிட்ட தூரம் வரை மட்டுமே தெளிவாக ரயில் பாதையை என்ஜின் டிரைவர்களால் கணிக்க முடிவதால் பாதுகாப்பிற்குரிய வேகத்தில் ரயில்கள் இயக்கப்படுகிறது. இதனால் அடுத்தடுத்த ரயில் நிலையங்களில் சிக்னல் கிடைத்து அதன்பின் கடந்து வர தாமதம் ஏற்படுகிறது. 10க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் 40க்கும் அதிகமான ஸ்டேஷன்களை கடந்து திப்ருகர் கேரள ரயில்கள் வருவதால் தாமதம் தவிர்க்க முடியாததாக உள்ளது.
விரைவிலேயே வழக்கமான நேர வேகத்தில் தொலைதூர ரயில்கள் இயங்கும், ரயில் போக்குவரத்து சீரடையும் என ரயில்வே தகவல் மைய அதிகாரிகள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 13 கிராமங்களை உள்ளடக்கிய 5100 ஏக்கரில் பரந்தூர் புதிய பசுமை வெளி விமான நிலையம் அமைக்கும் பணியில் மத்திய மாநில அரசுகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் கடந்த 907 நாட்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். தவிக தலைவர் விஜய் ஜனவரி 20 பரந்தூர் போராட்டக் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்களை சந்திக்க மாவட்ட காவல்துறை அனுமதி அளித்தது. தவிக மாநில பொருளாளர் வெங்கட்ராமன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் SP சண்முகத்தை சந்தித்து ஆலோசனை செய்தனர். நம்மளை வெற்றி கழகத்தோட எங்கள் வெற்றி தலைவரோட முதல் பிளேஸ் இந்த பரந்தூர் விவசாயிகளை சந்திக்க வராரு. 19-20 டேட் கேட்டிருந்தோம். அந்த தேதியில் தளபதி அவர்கள் பார்க்க போகிற விவசாயியை சந்திக்க போகிறாரு. பந்தோபஸ்து கேட்டோம். 20ஆம் தேதி பண்ணிக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு SP ஆஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அது தகுந்த 20ஆம் தேதியில் அந்த பிளேஸில் ஏகனாபுரம் பிளேஸ்லையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ்லையோ மார்க் பண்ணி தரேன்னு இருக்காங்க. அந்த இடத்துல தளபதி அவர்கள், எங்கள் தலைவர் அவர்கள் அந்த விவசாய மக்கள் சந்திக்கிறதுக்காக வரார். எந்த கட்டுப்பாடுமே இல்லை. இதுவரை எந்த கட்டுப்பாடும் இல்லை. அந்த 12ஆம் தேதி அன்னைக்கு, அந்த 10ஆம் தேதி ப்ரோக்ராமில் எந்த இடத்துல வேணாலும் மீட் பண்ணலாம். அதாவது ஒரு பகுதியில் இப்போ காஞ்சிபுரம் பகுதி போகிறோன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற எங்களோட நபர்கள், எங்களோட நிர்வாகிகள் வருவாங்க. அது எப்போவுமே அந்தந்த இடங்களில் போனால் ஒரு ரெகுலராக வர்றது தான். அதை தவிர மற்ற ஏரியாவில் மற்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து மற்ற ஏரியாவில் வர்றவங்க வர மாட்டாங்க. நம்ம காவல்துறை அனுமதி, காவல்துறையில் வந்து பந்தோபஸ்து கேட்ட மாதிரி 10ஆம் தேதி அந்த விவசாய மக்களை சந்திக்கிறதுக்காக ப்ரோக்ராமுக்கு வராரு. அந்த ப்ரோக்ராமுக்காக வராரு. அந்த விவசாயியை சந்திச்சுட்டு மற்ற வேலைகள் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுவார். மேற்கொண்டு நம்ம நீங்கள் சொல்கிற 10 ரூபா சந்திப்பெல்லாம் வந்து ஃபியூச்சரில் இந்த கூட்டணிக்கு வந்துருங்க, RSS பக்கம் போயிடாது. அதுக்கெல்லாம் நிறையா தூரங்கள் இருக்குது, ட்ராவல் பண்ண தூரம் நிறையா இருக்குது. அப்போ அதை பற்றி பேசுகிறேன். சென்னை தாம்பரம் ரயில்வே மைதானத்தில் தனியார் கண்காட்சி நடக்கிறது. கண்காட்சியை பார்த்துவிட்டு வெளியே வந்த தாம்பரத்தை சேர்ந்த ஈஸ்வரி கழுத்தில் அணிந்திருந்த 8 பவுன் தாலி செயினை 2 வீலரில் வந்த மர்ம நபர் பறித்தார். சுதாரித்துக் கொண்ட ஈஸ்வரி தாலியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டதால் 5 பவுன் செயினை மட்டும் பறித்து கொண்டு தப்பினார். தாலி மட்டும் தப்பியது. ஈஸ்வரி சேலையூர் போலீசில் புகார் கூறினார். போலீசார் விசாரணையை தொடங்கிய சில மணி நேரத்தில் அதே பகுதி மற்றும் தாம்பரம் காவல் எல்லைக்குட்பட்ட சேலையூர், மணிமங்கலம், கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர் என அடுத்தடுத்து 8 இடங்களில் கொள்ளையர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் பணிபுரியும் இந்திரா என்பவர் பணி முடிந்து வீட்டுக்கு 2 வீலரில் சென்றவரை பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் 2 வீலரை நிறுத்திவிட்டு வீட்டின் கேட்டை திறக்க முயன்ற இந்திரா கழுத்தில் அணிந்திருந்த 5.5 பவுன் தாலி செயினை பறித்து மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றனர். உடனடியாக 100க்கு போன் செய்ததால் போலீசார் சுற்றி வளைக்க முயன்றனர். மர்ம நபர்கள் 2 வீலரை போட்டுவிட்டு தப்பினர். கொள்ளையர்களை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொள்ளை சம்பவம் தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி உள்ளது.